எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, "கடிந்து கடிந்தோரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பிழை தரும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "ஆகாதவை என விளக்கப்பட்ட செயல்களை விலக்கி விடாமல் மேற்கொண்டு செய்தவர்க்கும் அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே கொடுக்கும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ ஒரு வேலை இருக்கு. அது நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டோம். இருந்தாலும் நான் அத பண்ணுவேன்னு எடுத்து பண்ணாலும், அது பிரச்சனையா தான் போய் முடியும். அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறளின் 658 அதிகாரம் வினை தூய்மை அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு கேள்விகளை அறிவிக்கை செய்த மத்திய அரசு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமக்கு 16th சென்சஸா இருக்கு. இதே இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்ப 8வது சென்சஸா இருக்கு. சரியா? இந்த சென்சஸ்ல பார்த்தீங்கன்னா, 2 கட்டமாக இந்த சென்சஸ் நடக்கப் போகுது. 2 கட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, முதல் கட்டம் ஹவுஸ் லிஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது கட்டம் பாப்புலேஷன் என்யூமரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் கட்டம் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்கள்லயும் முடிஞ்சிருச்சு. முதல் கட்டத்துல எவ்வளவு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 33 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஹவுஸ் லிஸ்டிங் ஃபேஸ்ல 33 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது தான் பாப்புலேஷன் என்யூமரேஷன் அப்படிங்கிற ஃபேஸ். இந்த பாப்புலேஷன் என்யூமரேஷன் ஃபேஸ்ல எத்தனை கேள்விகள் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, 40 கேள்விகளை கேட்க போறாங்க. இந்த 2வது கட்டத்துல தான் ஜாதி ரீதியான கேள்விகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? 40 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. 33, 40. அதுல 2வது கட்டத்துல தான் இந்த கேஸ்ட் ரிலேட்டடான டீடைல்ஸ் வாங்க போறோம் அப்படிங்கறத குடுத்திருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேல. அதனால ஒரு சில சிறப்பு செய்திகளை குடுத்திருக்காங்க. நமக்கு இந்தியாவோட தேசிய கொடி அப்படிங்கிறது குடியாத்தத்துல ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். குடியாத்தத்துல பாத்தீங்கன்னா, சவுத் இந்தியா சில்க் மில் அப்படின்னு சொல்லி ஒரு நூற்பாலை இருந்திருக்கு. சவுத் இந்தியா சில்க் மில் அப்படிங்கிற நூற்பாலை வெங்கடாச்சலம் அப்படிங்கிற ஒரு தலைமையில இருந்திருக்கு. இந்தியா முழுக்க தேசிய கொடியோடைய தேவை சுதந்திரம் வர்றப்ப தேவைப்பட்டிருக்கு. இப்ப நைட்டு பகலா இருந்து இவங்க தான் ஒர்க் பண்ணி இந்தியா ஃபுல்லா கொடியை சப்ளை பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது கோட்டையில் கொடியேற்றிய பாஷ்யம் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி கொடி ஏத்துனாரு அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளாக தேடி அலையறாரு. அவரு நினைச்ச சைஸ்ல பிளாக் கிடைக்காதனால அவரே ஒரு பெரிய ஒரு வெள்ளை கலர் வேட்டிய வாங்கி அதுல இந்தியன் பிளாக் மாதிரி கலர் பொடிய வச்சு அவரே செய்யறாரு. செஞ்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு சில வாசகங்களை கொடுக்கறாரு. என்ன வாசகங்கள் இருக்கு? என்ன ஒரு லைன் கொடுக்கறாரு அப்படின்னா, இந்தியா இன்று முதல் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தோட அந்த ஒரு பிளாக அவரே ஆர்டிபிஷியலா ரெடி பண்றாரு. ரெடி பண்ணிட்டு அவரோட அட்டையரை மாத்துறாரு. அதாவது காக்கி சட்டை, காக்கி பேண்ட் அப்படின்னு சொல்லி அட்டையரை மாத்திட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா திருவல்லிக்கேணியில ஒரு படத்துக்கு போறாரு. சரிங்களா? நைட் படத்துக்கு போறாரு. படத்துக்கு போயிட்டு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஜார்ஜ் கோட்டையோட காவலர்களும் அந்த இடத்துல திரையரங்குக்கு வராங்க. சரிங்களா? ஸோ சாரி திருவொற்றியூர்ல எலிஃபென்ட்ஸ்டோன் திரையரங்குக்கு போயிருப்பாரு. திரையரங்குக்கு போறாரு. படத்த முடிச்சுட்டு வெளிய வரப்ப, அந்த காவலர்களும் படத்துக்கு வந்திருப்பாங்க. படத்த முடிச்சுட்டு வெளிய வர்றப்ப, அந்த காவலர்களோட சேர்த்து என்ன பண்ணிடுறாருன்னா, ஜார்ஜ் கோட்டைக்குள்ள போயிடுறாரு. ஜார்ஜ் கோட்டைக்குள்ள போய் எல்லாரும் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா, அந்த ஃபிளாக் போல நல்லா டாப் வரைக்கும் போயி, ஆ அங்க இருக்கக்கூடிய கொடிய கழட்டிட்டு, நம்ம இந்தியா கொடிய மாட்டிட்டு வந்துடுறாரு. அப்புறம் மாட்டாம கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாரு. சரிங்களா? அடுத்த நாள் காலையில எல்லாரும் எந்திச்சு பார்க்கிறப்ப தான் தெரியுது. ஜனவரி 26, 1932 அன்னைக்கு நம்ம பொதுவா ஜனவரி 26 பூர்ண ஸ்வராஜ் தினம் அப்படிங்கிறத கொண்டாடிட்டு இருந்தோம். எப்ப ஜவஹர்லால் நேரு சொன்னாரோ அப்பல இருந்தே நம்ம அதுக்கு பூர்ண ஸ்வராஜ் தினம்னு கொண்டாடிட்டு இருந்தோம். அந்த தினத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வ மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இதுதான் அந்த ஆக்சுவல் பிளாக் போல். அதாவது இவ்வளவு ஹைட்ல இருக்கும். சரிங்களா? இந்த ஹைட் வரைக்கும் ஏறி அவரு என்ன பண்ணியிருக்காரு? இந்திய கொடிய போட்டு இது பண்ணியிருக்காரு. இவருடைய வாழ்க்கை குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, ஆயிரத்தி வாழ்க்கை குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப 1920கள்லயே இவர் பிறந்திருப்பாரு. இவரு ஏற்படுத்தின அமைப்போட பேர் என்ன அப்படின்னா, ஜென்டில்மேன் ஃபார்மர்ஸ் லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. ஓகேங்களா? ஜென்டில்மேன் ஃபார்மர்ஸ் லீக் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார்.
அதுக்கப்புறமா இந்த 2வது செய்தி நமக்கு தெரிஞ்சதா, பாஷ்யம் வந்து ஒரு ஓவியராக இருந்திருக்காரு. பாரதியாருடைய இப்ப இருக்கக்கூடிய அந்த படத்த, அந்த ஓவியத்த வரைஞ்சது யாருன்னா, பாஷ்யம் அவர்கள் தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப நாட்கள் வந்து உயிரோட இருந்திருப்பாரு. இவரு இறந்து போனதே வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 5, 1999 தான் இறந்து போயிருப்பாரு. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்திருக்கோம். நன்றி.